பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தன. மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா இன்னும் வளர்ச்சி அடையாம இப்படி ஒரு கிராமமா? என்னோட நோட்ல இருக்கிறபடி பார்த்தா இந்த கிராமம் சித்த வைத்தியத்துக்கு பேர் போனதுன்னு இதுல போட்டிருக்கு, தெரியுமா? என்னது சித்த வைத்தியமா? நல்லதா போச்சு. என் உடம்பு அப்படியே பாலிஷ் பண்றதுக்கு ஏதாவது சித்த வைத்தியம் இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நான் கூட போய் அப்படியே ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம டிராகன் கேட் கிட்ட போறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அதனால இந்த கிராமத்திலே தங்கி கொஞ்ச நேரம் அப்படியே. நில்லுங்க, நானும் வரேன். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிங்கோ. சிங்கோ நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அவங்க அந்த கிராமத்துலதான் இருக்காங்க. அப்ப இவங்களை சீக்கிரமா புடிச்சிடலாம். போய் நீ ஜெனரல கூப்பிடு. நாம இவங்களை புடிச்சிட்டு ஜெனரலுக்கு தெரிவிச்சா என்ன, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. வேண்டாடா, சொல்றத மட்டும் செய். அவங்கள பாக்கும்போது நம்மள வரவேற்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, எங்களை தானே கூப்பிட வந்திருக்கீங்க. எனக்கு இன்னும் அவங்க வரவேற்க வந்தவங்க மாதிரி தெரியலப்பா. ஹலோ, நான் தான் சைடி. என்னை எல்லாருமே செல்லம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவனை விடுங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடலாமா? ஆனா இவங்க யாரு என்னன்னு தெரியலையே. ரொம்ப குழம்பாதீங்க, அவங்க எல்லாரும் என் படை வீரர்கள். இந்த கிராமத்துல எந்த ஆம்பளைங்களும் வெளியே வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் அவங்க என் கண்ணுல பட்டா அவங்க இருக்க வேண்டிய இடம் என் அரண்மனைதான். நீ என்ன பண்ற? மரியாதையா உங்க 2 பேரையும் விட்டுரு. இல்ல இல்ல, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தான் கண்டிப்பா தேவை. அவங்கள யார் வந்து கூட்டிட்டு போனது? அவங்க யாருன்னு ஏதாவது தெரியுமா? தெரியும். முகத்துல ஒரு கேவலமான மாஸ்க் போட்டிருந்தாங்க. அப்புறம் தலையில ஒரு கிரீடம் கூட வச்சிருந்தாங்க. மத்த அடையாளம் நோட் பண்றதுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. ஒண்ணு தெரியுமா பச்சையா, நீங்க சொன்னது அவர் கேட்கவே இல்ல. கேவலமான மாஸ்க்னா வந்தது பொண்ணு தானே? அவ இவளான்னு பாரு. நிச்சயமா அது அவளா தான் இருக்க முடியும். ஆமா, இவங்க எல்லாம் தீவிரவாதிகளா ஜாட்ரா? இல்ல, இவங்க ஒண்ணும் தீவிரவாதி கிடையாது. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். அவளை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். வாங்க. நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப பாரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ப்ளீஸ், எங்களுக்கு உங்க உதவி தேவை. படை வீரர்களோடு வந்த ஒரு பொண்ணு எங்க ஃப்ரெண்ட கடத்திட்டு போயிட்டா. அப்படினா நீங்க அவளோட ஆட்கள் இல்லையா? என்ன எதுக்கோ தயார்படுத்துற மாதிரி தெரியுது. ஒருவேளை நான் தான் உங்களை அட்டாக் பண்ண போறேனா? இல்ல, அந்த பொண்ணையும் யாரையும் அட்டாக் பண்ண வேண்டியது உன்னோட வேலை இல்ல. அப்படின்னா நாம எப்படி அந்த எலிமெண்ட்ஸை திரும்ப பெற போறோம்? அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. நாம அதை புத்திசாலித்தனமா தான் நிறைவேற்ற போறோம். கண்டிப்பா நாம அந்த எலிமெண்ட்ஸை மீட்டுட்டு தான் வர போறோம். இப்போ உனக்கு சிலதை கத்து கொடுக்க போறேன். டீ சாப்பிடும் போது இப்படி அழகா ஜென்டிலா சாப்பிட கத்துக்கணும். சரி, நான் அதை மன்னிச்சுட்டேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தங்களா இருக்கு. இப்ப என்ன பாரு, நாம சாப்பாடை எடுத்து சாப்பிடும் போது எப்பவுமே இந்த மாதிரி தான் அழகா ஜென்டிலா கடிச்சு சாப்பிடணும். இப்ப நீ ட்ரை பண்ணு. ஜெனரல், நம்ம ரொம்ப தூரம் போகணும். இப்பவே கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். நான் பச்சனுக்கு சில விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அது முடிஞ்ச உடனே கிளம்பலாம். இவன் ஏன் போறத பார்த்தா நம்ம இன்னைக்கு கிளம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். சரிவா, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்.
நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்னைக்காவது அந்த குயினுக்கு எதிரா நீங்க நடந்துருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. என்ன வந்தது குயினா? ஆனவ முகத்துல மாஸ்க் போட்டு இருந்தனால எங்களால அவளை பார்க்க முடியல. அவளுக்கு ஏகப்பட்ட மேஜிக் கூட தெரியும். அது மூலமா ஒரு சொர்க்க பூமியை உருவாக்கி இருக்கா. எதுக்காக? அதெல்லாம் இவளுக்கு தெரியாது. அவ எங்க வரானோ அங்க ஆபத்துன்னு தான் அர்த்தம். அவ இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு போயிருக்கா. ஆனா ஏன் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லம்மா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. டாட், மறந்துட்டீங்களா? இல்ல, நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் அவளோட அம்மா தான், என்ன நம்புங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க. நாங்க வேணா அவ இருக்கிற இடத்தை காட்டுறோம். எதுக்கும் பாதை நடந்துக்கோங்க. ஏன்னா அவ ஒரு மந்திரக்காரி. மந்திரமோ மாங்காயோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேணா இடத்தை காட்டுங்க. வாவ், இந்த அரண்மனை ரொம்ப அழகா இருக்கு. வா போலாம். இவ்வளவு பெரிய கோட்டை சுவரா? இதுக்குள்ள எப்படி போறது? ஓ ஜெனரல், கண்டிப்பா எனக்கு கல்யாணம் நடக்குமா? நான் கூட இப்ப ரொம்ப அழகாயிட்டல. முதல்ல நீ டீசெண்டா பேசுறதுக்கு பழகு. நீ பேசுற பேச்சிலேயே குவீன் கன்வின்ஸ் ஆயிடணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? எது எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணு வேணும். முதல்ல இப்படி அகலமா வாயை திறந்து பேசுறத நிறுத்துறியா? அமைதியா புரியுற மாதிரி பேசி பழகு. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்ப சொல்லு. தேயிலை தோட்டத்தில் அமர்ந்து தேயிலை நறுமணத்தோடு தேநீரை அருந்தினாள். தேயிலை தோட்டத்துல தேயில அருந்தினாளா? என்ன எப்படி நான் பாதி கரெக்டா சொன்னா? இதுவே போதும். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இனிமே நீ எதையும் கத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. உனக்கு கத்து கொடுக்க நேரமும் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு உள்ள போ. பேசாம உள்ள போய் உட்காரணும்னு சொன்னேன். என்ன தலைவர், நீங்க தானே பொறுமையை பத்தி நிறைய கத்து கொடுத்தீங்க. ஓய மூடு. இது வேலைக்காகல. எனக்கு இங்க இருக்கிறது கூட பிரச்சனை இல்லப்பா. என்ன காத்துதான் வர மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை மட்டும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? அப்ப எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு தான். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிஜமாவா? சூப்பர். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்கள ஒருத்தன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக உங்களுக்குள்ள நான் போட்டி வைக்க போறது இல்ல. யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம கோட்டைக்குள்ள அத்துமீறி 2 பேர் நுழையறாங்க. இவங்களை நான் எப்படி சமாளிக்கிறேன் பாரு. எங்களால உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நாங்க ரொம்ப சின்ன பசங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு குரங்கு. அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. 4 வருஷமா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா முடிய மாட்டேங்குது. யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல. அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா ஒரு நல்ல பிக்கரா இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயமா வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. யாரும் இது வரைக்கும் வரல. அதனாலதான் அதுக்கான சந்தர்ப்பத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. ஆனா இந்த மாதிரி சிறையில் அடிச்சு வச்சா எங்க மனசு மாறிடும் நினைக்கிறீங்களா? அதானே. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு பயன்படாத நீங்க வேற யாருக்கும் பயன்படக்கூடாது. எங்களை எதுக்கு இப்படி பார்த்தடா? சொல்லு. உங்களோட இந்த புது அவதாரத்தை வாழ்ந்து பார்த்துட்டு இருங்க. நான் அப்புறமா வரேன். ஏய் நில, எங்களை மாத்திட்டு போ. திரும்பி வா. ஏய், அது எதுக்கு சாப்பிட்டு இருக்க? நீ ஒண்ணும் உண்மையான கோழி கிடையாது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. இதுல எப்படி அவங்களை கண்டுபிடிக்க போறோம் தெரியல. யாரோ வராங்க. வா போய் மறைஞ்சுக்கலாம். இது அந்த மந்திரவாதி குயின் தான் நினைக்கிறேன். நம்ம ஒளிஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இது வரைக்கும் என்னோட கருத்துக்கு யாருமே சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா, கிராமத்துல இருந்து இந்த மாதிரி கிராமவாசிகளை கடத்திட்டு வரத நீங்க நிறுத்த மாட்டீங்களா? அவங்க நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்கல்ல. அதுல ஒருத்தன் வாட்டர் டிராப்பும் இன்னொருத்த மெட்டல் மங்கிய மாதிரியும் இருக்கான். அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களும் ஒத்துக்கல. என்ன வாட்டர் டிராப்பும் மெட்டல் மங்கியமா? அப்படின்னா அது ரெயின் டிராப்பும் ஜெனிஹாவும். எதுக்காக யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேங்கிறாங்க? நேரத்தை வீணடிக்காதீங்கம்மா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல.
உனக்கு விருப்பம் இல்லனாலும் நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் உங்க குணமே மாறிடுச்சு. அப்படி என்ன குற்றத்தை நீ அந்த மாஸ்க்ல பார்த்தா? எத்தனையோ போர் வீரர்களை கடத்திட்டு வந்தீங்க, இந்த ராஜ்யத்தை அபகரிச்சீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த முகமூடி தான் செஞ்சு கொடுக்குது. இதுதான் உங்க குணத்தை அரக்க குணமா மாத்திருச்சு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாஸ்க் மேல எந்த குறையும் சொல்லாதேன்னு. சொல்லுவேன். எனக்கு இது பிடிக்கல. போதும், நிறுத்து. உள்ள போய் உங்க மகாராணி கிட்ட ஜெனரல் பூ வந்திருக்காருன்னு அனுமதி கேட்டு வாங்கி தர முடியுமா? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவங்க நல்ல மூட்ல இருக்காங்க. அம்மா நிறுத்துங்க. என்ன பத்தி குறை சொன்னாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா இந்த மாஸ்க பத்தி குறை சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? சரிமா. வணங்குகிறேன். மகாராணிக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. உங்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். அவர் பெயர் என்னவென்றால், உங்கள் பெயர் என்ன? ஜெனரல் பூ. ஏதோ பூவாம். ஜெனரல் பூ. ஜெனரல் பூவா? பூவா? யாரு? ஜெனரல் பூவா. நான் ஆசைப்பட்டது இவர் மூலமாவது நடக்குதான்னு பார்க்கலாம். அவரை ரிசப்ஷன் ஹால்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் இந்த ரூம்ல நடந்த விபத்துக்கு காரணம் நான் இல்ல, உன் ஆசைப்படி அந்த மாஸ்க் தான். அவ வெளியே வர, ஓடி போயிடு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும். ஆனா எப்படி அவங்களை நம்ம காப்பாத்த போறோம்? அவங்க இருக்கிற இடம் தான் நமக்கு தெரியலையே. நாம அதுக்காக இளவரசி கிட்ட உதவி கேட்கலாம் இல்லையா? ஆஹா, இது எப்படி உன்னோட கையில? அவங்க என்ன தாண்டி போகும்போது அவங்களுக்கே தெரியாம சுட்டுட்டேன். கொஞ்சம் பொறு. நீதான் இங்க இளவரசியா? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்களும் யாரு? என்னோட பேரு ஷாலியன். இவ என்னோட தோழி. உத்தரவில்லாம உள்ள வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்ல. இது வரைக்கும் நானும் இந்த ஸ்கிரீனை விட்டு வெளியில வந்ததில்ல. வாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க. எங்க அம்மாட்ட சொல்லி அதை செஞ்சு தர சொல்றேன். இல்ல வேண்டாம், எங்களுக்கு உங்க உதவிதான் தேவை. இவ்வளவு பணிவு கூடாது. நாம இப்போ ராணியை மீட் பண்ண போறோம். ஓ, ஜெனரல் பூ, என்னோட அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இங்க எந்த வேலையா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ கிரேட். பரவாயில்லையே, நேரடியா விஷயத்துக்கே வந்துட்டீங்க. நான் எதுக்காக உங்களை சந்திக்க ஆசைப்பட்டேன்னா, கிரவுன் உங்களை சந்திக்க விருப்பப்படுறாரு. ஐ மீன் மிஸ்டர் கிரவுன். உங்க பையன் பாக்கறதுக்கு உங்கள மாதிரி இல்லையே. இல்ல இல்ல, அவர் என் பையன் இல்ல. அதாவது அவரு என்னோட சொந்தக்காரரு. ஆமா, சொந்தக்காரரு. அதாவது ஒண்ணு விட்ட மாமா வழியில எனக்கு சொந்தம். அவரு இப்ப டயட்டை கடைபிடிக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்காரு. உங்க பொண்ணுக்கு பொருத்தமா இருப்பாரு. என்னோட பொண்ணுக்கா? நான் இப்போ நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்ககிட்ட நான் சம்பந்தம் பண்ணிக்க ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். நிஜமாவா? நிஜமாவா சொல்றீங்க? என் பொண்ணுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேள்விப்பட்டிருக்க. ஆனா உங்க பொண்ணை நீங்க இவருக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம ரெண்டு பேரும் சம்பந்திகள் ஆயிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற பவர் ஒன்னா ஆயிடும். அப்புறமா நாம நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதனால நான் எதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கணும்? உங்க அம்மாவுக்கு விலங்குகள் தான் ரொம்ப பிடிக்குமா? அவங்க இந்த மாதிரி விலங்குகளோட பேசுற திறன் கிடைச்சவங்களா? இந்த வாய்ஸ் கேட்டா ஜிங்கோ மாதிரி இல்ல? வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? சரி வந்துட்டீங்க, எனக்கு பசிக்குது, ஏதாவது வழி பண்ணுங்க. நாம நிறைய விஷயங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு ஜெனரல். நிறைய பட்டியல் போட்டு வச்சிருக்கேன். முக்கியமா ஹனிமூன். பாத்து கவனமா. என்ன கவனம்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க அரண்மனைய பார்த்து பார்த்து நல்லா வடிவமைச்சீங்க. அததான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்றது புரியுதா? எனக்கு எல்லாமே கிளீனா இருக்கணும், அதான் பிடிக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ உங்க பொண்ண பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கானோன்னு தோணுது. ஓ ஆமா, நான் கூட அத மறந்தே போயிட்டேன். உடனே அவங்க சந்திக்கிறதுக்கான ஏற்பாட நான் பண்ணிடுறேன். சீக்கிரமா பண்ணுங்க. நான் தவளை ஆயிட்டேன், இவன் கோழியா மாறிட்டா. இதுல இருந்து எங்களை தயவு செஞ்சு மாத்திடுங்கப்பா, சீக்கிரம். அப்போ ஜெனரல் பூக்கும் இதே கதிதான். சாரி,
பழக்கத்தை மாத்திக்க முடியல. தயவு செஞ்சு என்ன பத்தி யோசிங்க. சரி சரி, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். நம்ம உடனே இந்த மாஸ்க தேடணும். ஆமா, இப்படிதான் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இவனை மாத்துறதா நல்லது. அந்த தீய மாஸ்கால ஏற்பட்ட கெடுதலை மாத்துறதுக்கு இன்னொரு நல்ல மாஸ்கும் இருக்கு. அப்படின்னா 2 மாஸ்க் இருக்கா? அந்த மாஸ்க் முதல்ல எனக்காக தான் தயார் பண்ணாங்க. அப்புறம் அதை என்கிட்ட அதை தரல. அத உடனே நான் பாத்தாக்கணுமே. ஏன் உனக்கு இந்த உருவத்துல இருக்கிறது பிடிக்கலையா? இல்ல, நான் அதுக்காக சொல்லல. இங்க பாரு, நான் நல்லதா இருக்கேன். இருந்தாலும் நான் அப்படியே இருக்க முடியாதுல, அதான். ஆனா அந்த மாஸ்க் இப்ப இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அதை அழிச்சாலும் அழிச்சிருந்திருக்கலாம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் ஒன்னு சொல்றேன். நம்ம 2 குரூப்பா பிரிஞ்சு தேடலாம். நல்ல மாஸ்கை தேடி ஒரு குரூப், கெட்ட மாஸ்கை தேடி ஒரு குரூப். இப்ப என்னால சக்தியை உணர முடியுது. ஓ, காவலாளிகள்லாம் வராங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. அவங்க என்னோட கெஸ்ட். ஓ சரிங்க இளவரசி. இங்கதான் என்னோட அம்மா அந்த மாஸ்க வச்சிருந்தாங்க. இங்க கூட சாப்பாடு இல்லையா? என்னதான் இருந்தாலும் நாம மகாராணியோட கட்டளைக்கு கீழ்ப்படிறது தான் நல்லது. ஆமா, எதுக்கு நாம இளவரசியை கண்காணிக்கலாம். வா. இந்த மாதிரி ஒரே ஒருத்தனாலதான் பண்ண முடியும், உனக்கு தெரியல? ஆமா, ஃப்ளேமோ இங்க இருந்த மாஸ்கா வந்தா எடுத்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நெருப்போட சூடு இன்னும் ஆறல, அதனால அவ ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது. இங்கதான் இந்த மாஸ்க அம்மா வச்சிருக்கணும். ஆனா இங்க இத்தனை குடைகள் இருக்கே, இதுல எதுல இருக்குன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல, எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவோம். அவங்க இதுக்குள்ளதான் இருக்காங்க. நம்ம சீக்கிரம் போறதா நல்லது, இல்லன்னா என்ன சூப்பு வச்சிடுவாங்க. மாப்பிள்ள ரொம்ப அடக்கமா இருக்காரு. அவர் உங்க முன்னாடி கூட பேச மாட்டாரா? ஆமாமாமா, நீங்க சொல்ற மாதிரியே அவர் ரொம்ப அடக்கமானவர் தான். அவர் அதிகமாவே பேச மாட்டாரு. பேச விட மாட்டேங்கிறீங்களா? கண்டிப்பா இப்பேற்பட்ட மாப்பிள்ளைய உங்க இளவரசிக்கு பிடிக்காம போகாது. நிச்சயமா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கும், அதுல சந்தேகமே இல்ல. நாம வந்தாச்சு. என்ன இது? என்ன, ஏதாவது பிரச்சனையா? இளவரசி எங்க? அது வந்து அவ எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். என்ன இது? என்னோட மாஸ்க், என்னோட மாஸ்க யாரும் வந்து திருடிட்டாங்க. ராணியாரே, வா, நாம போய் பிளேமோ எங்க இருக்கிறான்னு தேடுவோம். அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லன்ற வார்த்தையே என் வாழ்க்கையிலே இல்ல. ரைட் டிராப். இத நான் உங்களுக்காக கொடுக்கிற அன்பளிப்பு. நாங்க எது வாங்கினாலும் அது திருப்பி கொடுக்க வேண்டிய பழக்கம் எங்களோடது. என்னோட மாஸ்கோட பவர் என்னங்கிறது உனக்கு தெரியாதா? இந்த மாஸ்கோட பவருக்கு முன்னாடி உங்களோட பவர்லாம் தூசு மாதிரி. இந்த பகிக்க தவளையா மாறிட்டா தவளை செய்ய வேண்டிய வேலையை மட்டும் தான் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் ஆடக்கூடாது. அது என்னோடது. அந்த மாஸ்க் மட்டும் பழையபடி பார்த்து. அப்படியா? அட்டாக்! இப்ப பாருங்க என்னோட கராத்தே ஸ்டைல. உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். இதுல இல்ல. இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாஸ்க் என்னோடது. அத திருப்பி கொடுத்துடு. நான் இங்க வந்து போட்ட டிராமாவே மாஸ்க புடுங்கிறதுக்காக தானே. அதை எப்படி தருவேன்? No! அந்த மாஸ்க் எடுங்க. ரெயின் டிராப். இன்னொரு மாஸ்க் நாங்க எடுத்துட்டோம். இனிமே நாம பழையபடி மாறிடலாம். நீ எங்க பாக்குற? பின்னாடி பாருங்க. ஆஹா, எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ இந்த மாஸ்கோட சக்தியை வச்சு உங்களுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்ட போறேன்.
கதவை பிடிச்சுக்கோங்க. இது போயிட்டே இருக்கு, என்னால முடியல. எனக்கு முன்னாடி நீ தவிக்கிறிய தவளை பையா. உன்னால தாக்கு பிடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? இப்ப இன்னொரு மாஸ்க் என் கையில. இன்னொரு மாஸ்கா? கிரேட். அந்த மாஸ்கையும் என்கிட்டயே கொடுத்துடு. உனக்கான நேரம் வந்துடுச்சு தவளை பையா. ஏன்னா இப்ப உன்னோட வாட்டர் எலிமெண்ட நான் எடுத்துக்க போறேன். நானே கொடுக்கிறேன். இப்ப உன்னோட இந்த பவர் உனக்கு எதிராக எப்படி செயல்பட போகுதுன்னு பாக்குறியா? இந்த பாரு. அதையும் பாத்துறலாம். மாஸ்க் இப்ப என் கையில. இப்ப என் கையில. என்ன? நான் திரும்ப வந்துட்டேன். இனிமே என்னோட சேட்டை யார் சமாளிக்கிறான்னு பாப்போம். நம்மளோட ஒரு நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நாம நம்மளோட கிராமத்துக்கு திரும்ப சந்தோஷமா வாழலாம். அம்மா, நீங்களும் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க. இனிமே எந்த கவலையும் இல்ல. இது வரைக்கும் நான் பண்ண காரியத்தை நினைச்சு வருந்துறேன். இதெல்லாம் உங்க தப்பு இல்லம்மா. அந்த மாஸ்கால தான் நீங்க அப்படி பண்ணீங்க. அது மாஸ்கோட வேலையா இருந்தாலும் நீ சொன்னதை கேட்காம அந்த மாதிரி பண்ணது என்னோட தப்பு தானே. இப்ப எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. ஆனா அத பத்தி அப்புறமா பேசலாம். ஆனா அந்த கல்யாணத்துல முழுக்க முழுக்க உங்க விருப்பப்படிதான். சரி, உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களை ஏமாத்த வந்து அவங்கள என்ன பண்ண போறீங்க? காவலர்களே, அவங்கள கைது செய்யுங்க. இப்பதான் புரியுது, இங்க எந்த காவலர்களும் கிடையாதே. கவலைப்படாதீங்க, இந்த காமெடி பீஸுங்களை நாங்க பாத்துக்கிறோம். கண்டுபிடிச்சு பாருங்க. எதுக்காக நீ அழற பச்சையா? ஆயிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள அப்படியே நம்ம விட்டுற கூடாது. நாம அவங்க கிட்ட தோக்க கூடாது. ஆமா, நாம திரும்பவும் போறோம். அவங்களுக்கு பாடம் புகட்டுறோம். குறிப்பா அந்த ராணிக்கு நாம யாருன்னு காட்டியே தீரணும். ஆனா இந்த தடவை எனக்கு படைபலமா என்னோட படைகள் கூடவே வருது. தாக்குங்க. இன்னும் நீ அந்த பழைய நினைப்பிலேயே தான் இருக்கியா பச்சையா? கொஞ்சம் முருக ஜெனரல் உள்ள ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. படைகளை திருப்புங்க.